சென்னை கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திமுகவின் கோரிக்கையை ஏற்று அத்தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியானது இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்கள். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 74,202 வாக்குகள் பெற்று வெற்றியை தவறவிட்டிருந்தார். இந்த சூழல்ல தேர்தல் நடத்துவதற்காக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சொல்லக்கூடிய இவிஎம் மிஷினில் தங்கள் இருக்கக்கூடிய அதனுடைய செயல்பாடு மீதான சந்தேகத்தினை தேர்தல் ஆணையம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என வேட்பாளர்கள், குறிப்பாக திமுக மற்றும் மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்கள், அவருடைய பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்பொழுது அந்த தேர்தலின் பொழுது பயன்படுத்தப்பட்ட இவிஎம் மிஷின்களை சரிபார்க்கக்கூடிய அதனுடைய செயல்பாடுகளை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த பணி நடைபெற்று வருகிறது. சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினுடைய அந்த பாதுகாப்பு கிடங்குகளில் தற்போது இந்த பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பரிசோதனை இந்த இரண்டாவது நாள் நடத்தப்படுகிறது. மொத்தம் 14 இவிஎம் மிஷின்கள் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வெளிப்படுத்தியதன் காரணமாக அந்த 14 மிஷின்களை நாள் ஒன்றுக்கு 2 மிஷின்கள் என்ற விதத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த மிஷினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அளவுல சரியாக செயல்படுகிறதா என்பதை சோதிக்கக்கூடிய முயற்சியாகத்தான் இது செய்யப்படுகிறது. இந்த முயற்சியின் பொழுது மாக்போல் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் மாதிரி வாக்காக 1400 வாக்கு வரையிலும் ஒரு இயந்திரத்தில் பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அது எந்த முறையில் பதிவு செய்யப்பட்டதோ அப்படியே அது காட்டுகிறதா என்று அதனுடைய செயல்பாடை உறுதி செய்வார்கள். இதற்காக காலை 10 மணியிலிருந்து மாலை 7 மணி வரையிலும் இந்த பணி நடைபெறும். ஒரு நாள் ஒன்றுக்கு 2 மிஷின்கள் அடிப்படையில் தேர்தலின் போது பதிவான வாக்குகளை ஒரு முறை சரிபார்த்ததுக்கு பிறகாக அந்த மிஷின்களை மீண்டும் மறு வாக்குப்பதிவு, மாதிரி வாக்குப்பதிவு போல செய்து அதன் பிறகு அதனுடைய அந்த செயல்திறனை சோதிப்பார்கள். அப்படியாக நடைபெறுவதற்கு ஒரு மிஷினுக்கு குறைஞ்சபட்சம் 4 மணிலிருந்து 5 மணி நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதனால் 2 மிஷின் ஒரு நாளைக்கு என்ற கணக்கில் மொத்தம் 7 நாட்களுக்கு இந்த பரிசோதனை நடைபெற இருக்கிறது. நேற்று தினம் தொடங்கிய அந்த நிலையில வரக்கூடிய 7 நாட்கள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்று நடத்தப்பட்ட அந்த பரிசோதனையில் இந்த 2 மிஷின்களும் சரியாக இயங்கியதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் அந்த 2 மிஷின்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய 10 மிஷின்களும் அடுத்தடுத்த நாட்களில் முறையே சோதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஏதேனும் அதில் இடர்பாடுகள் கண்டறியப்பட்டால் அதனுடைய இடர்பாடுகளை பொறுத்து அதற்கு அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவலாக சொல்லியிருக்கிறார்கள்.